Guys, welcome all to this channel. 12th standard and this video is for you. I am your tutor here. And wonderful education இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் ஸ்மார்ட் மைண்ட் மாஸ்டரி. அண்ட் திஸ் ஸ்கீமோடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணணும், எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் நிறைய ஐடியாஸஸ் நம்மளுக்கு யாரும் கொடுக்கல அப்படின்னாலும் யார் கையும் எதிர்பார்க்காம நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் இது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஸ்கோரிங் தான் இதோடைய பார்ட். அண்ட் இதோடைய ஸ்கோப்ஸ் நிறைய, அதை நம்ம யூஸ் பண்ணுற விஷயத்தில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி கைட் அண்ட் மெட்டீரியல்ஸ்க்கான ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். நிறைய இடங்களில் நமக்கு மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க, அண்ட் அந்த மெட்டீரியல்ஸுடைய வேரியேஷன் நிறைய இருக்கும். அதுக்கிட்ட நம்ம போக வேண்டாம். ஒரு கைடுன்னு சொல்லும்போது தட் ஷுட் கைட் வி, நம்மளை கண்டிப்பாக அது கைட் பண்ணி தான் ஆகணும். அதாவது எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுக்கு தேவைங்கிற எல்லா தேவைகளையும் பூர்த்தியும் செய்யணும். மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது அதில் புக் பேக் சொல்யூஷன்ஸ் இருக்கும், ஷார்ட் அண்டாக இருக்கும், லெவல்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஹை லெவலில் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கைட் புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன விளம்பரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட விளம்பரம். ஜஸ்ட் நாட் அன் ஆட், இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த இன்ட்ரடக்ஷன் எதுக்கு அப்படின்னா நிறைய ஹேர்டில்ஸ் நம்ம படிக்கும்போது ஆரம்பிச்சிருப்போம். நிறைய விஷயங்களை நம்மளால் ரெஃபர் பண்ண முடியாது. அந்த ரெஃபர் பண்ணுற டைம்ஸ்லாம் லெஸ் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்களை ஒரு புக்லெட்டில் நம்மளால் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஸ்கீம் அண்ட் எய்ம் தான் என்னோடது. அண்ட் அந்த எய்மை நோக்கி தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். அதில் ஒவ்வொரு சாப்டராக நம்ம போட்டுட்ருக்கேன். அண்ட் இது எல்லாமே நான் புக்கை ரெஃபர் பண்ணி தான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் எல்லா விஷயத்துலேயும் நம்மளை ஒரு புக்லெட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் மூலியமாக நம்ம நிறைய விஷயங்களை இக்னோர் பண்ணணும். அது மட்டும் தான் என்னோடய எய்ம். அண்ட் இந்த மெட்டீரியல், அதாவது இந்த கைட் புக்லெட்குள்ளே நம்ம போயிடலாம். இந்த மெட்டீரியல்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு ஏன் பிடிக்காதுன்னு சொல்கிறத விட அதுலேயும் நிறைய யூசேஜஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அது யூஸாக இருக்கும். பட் அதை யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணோன்னா எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நிறைய ஸ்கூல்ஸஸ்லேயும் சரி, நிறைய டீச்சர்ஸும் சரி ப்ரிஃபர் பண்ணுற விஷயங்கள் நான் பார்த்த வரைக்கும் மெட்டீரியல்ஸ். அண்ட் திஸ் மெட்டீரியலில் லிமிட்டட் இருக்கும். லெஸ் ட்ரெயின் ஸ்கோர் மோர். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் நம்மளுடைய குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அது வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் என்னுடைய தரப்பு நியாயம் அதுதான். நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்ஸை போட்டால் நம்ம என்ன 10 கிலோவாக குறைய போகிறோம்? இல்லை. நம்மளுடைய எஃபர்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா அதை பார்க்கும்போது, அதாவது மார்க்ஸாக நம்மளுடைய இன்புட்டை நிறைய கொடுத்துட்டு அவுட்புட்டும் நிறைய வரும்னு எதிர்பார்த்தோன்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்புட்டையே கம்மியாக கொடுத்துட்டு அவுட்புட் ஏன் கம்மியாக இருக்குதுன்னு கேட்டோன்னா அது நம்மளுடைய முட்டாள்தனமாக தான் இருக்கும். இது என்ன விஷயம் வளவலன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரி. லேர்ன் ஸ்மார்ட் அண்ட் மைண்ட் மாஸ்டரி. அண்ட் இது என்னால் பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியல. பட் இது ஒரு பிடிஎஃப் லெவலில் நான் கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே நான் புக்கை ரெஃபர் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலயமா தான் நான் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்களுமே ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இதை ஜஸ்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கூட வேண்டாம். அண்ட் இதை பற்றி நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்போம், அது முழுமையாக நம்மளுக்கு கிடைக்காது. அந்த விஷயங்கள் எல்லாமே முழுமையாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அண்ட் வாங்க நம்ம பார்க்கலாம். சாப்டர் 2 இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பி பிளாக் எலிமெண்ட்ஸ். இதில் ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ்னு ஒரு கார்னர் இருக்குது. இந்த கார்னருடைய யூஸ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பீரியாடிக் டேபிள்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணியிருப்போம். அதுக்கான சொல்யூஷன் தான் இது. இப்போ பேகிட் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு போரான், அலுமினியம், கேலியம், இந்தியம், தாலியம் அப்படின்ட்டு நம்மளுக்கு இங்கே நோட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் குரூப் 14ன்னு சொல்லும்போது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக ஃபன் லேர்னிங் அப்படிங்கிறத இங்கே நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பாக்ஸஸில் எதெல்லாம் 1 மார்க்ஸஸில் கேட்கலாம், என்னென்ன பார்ட்ஸ் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக தான் தேர் இஸ் அ சான்ஸ் டு ஆஸ்க் தீஸ் பாக்ஸஸ் இன் 1 மார்க்ஸ்ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதில் நம்ம புக்கில் எதெல்லாமே நம்மளுக்கு பாக்ஸ் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அது எல்லாமே நம்மளுக்கு தனியாக இருக்குது. மோஸ்ட்லி ப்ராப்பர்ட்டீஸஸ் தான் இருக்குது. அதை நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னுடைய ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம புக் பேக்ஸை ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா எதுக்கு பயப்படணும்? 50%க்கு மேலே 75% நம்மளுக்கு புக் பேக் தான் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. மற்ற 25%க்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னாலும் நம்ம புக் பேக் ரெடி ஆகிட்டோன்னா கூலாக போகலாமே. எஸ், சில் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதனால நான் அதை ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் என்னுடைய ஐடியாஸஸ் எல்லாமே அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதோடைய ஐடியாஸஸ் அண்ட் எய்ம்ஸஸ்.
அது மட்டும் இல்லாமல் நிறைய மார்க்கெட் கைட்ஸ் நானும் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, சுறா கைடு அண்ட் டான் இதுலையுமே பெரிய இதாக இருக்குமே அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்னா அந்த கைட்லேயும் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. பட் அதை நம்ம யூஸ் பண்ண தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் தான் நான் சொல்லுவேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ், அதாவது என்னென்ன பாயிண்ட்ஸஸ் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் டெஃபினேஷன்ஸ் என்னெல்லாம் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரீட் பண்ணலாம். ஏதாவது ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க் கூட இது வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இட்ஸ் ஜஸ்ட் சம்மரி பார்ட் ஆஃப் ஒரு புக் தான். அதுதான் நான் இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இது நீங்கள் வந்து லாஸ்ட் லெசன் முழுக்க படிக்கிறதுனாலும் இது ஜஸ்ட் ரீட் பண்ணி போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஷின், அல்லோட்ரோபிசம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு கொஷின் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இனர்ட் பர் எஃபெக்ட்டு, இது ஒரு முக்கியமான கொஷின் சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்டினேஷன், இது ஒரு புக் பேக் கொஷின்னு. ஆலம், பொட்டாஷ் ஆலம், இந்த கொஷின் வந்து ஒரு புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் கொஷின். அது மட்டும் இல்லாமல் டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ், இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது புக் இன்சைட் கொஷின். ஜியோலைட்ஸ், இது ஒரு புக் பேக் கொஷின். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் முக்கியமான பாயிண்ட்ஸஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களில் நிறைய பேர் இதை எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் எவால்யூஷன் பார்ட் எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, யார்கிட்டையும் நான் கேட்கவும் இல்லை. என்னுடைய டீச்சர்ஸில் கேட்டாலும் என்னால் அவ்வளோவா உங்கள்கிட்ட கேட்கவும் முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் தயங்குவீங்க. ஏன்னா அது எல்லாமே இப்போ வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவால்யூவேஷனில் உங்களுக்கு ஏன் இந்த ஆன்சர் அப்படிங்கிறது அடிஷ்னலாக நான் இதை வந்து நம்ம புக்கையும் தாண்டி என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரியாக்ஷனலாகவும் நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு எவால்யூஷன் பார்ட்டுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கும். பட் இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்தடுத்து நம்ம தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன் அப்படின்ட்டு இதை கொடுக்குறத விட யாராவது ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதை அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி வீடியோஸஸ் வேணும், இந்த மாதிரி அதிகப்படியான வீடியோஸஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி சால்வ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். லெவல் ஆஃப் த கொஷின் இஸ் ஹையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கிலே நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான் இருக்கும். கம்மியாக படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 மார்க் 3 மார்க்காக எழுத முடியாது, 3 மார்க் 2 மார்க்காக நம்மளால் எழுத முடியாது. லெவல் ஆஃப் த கொஷின் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு 2 மார்க் 3 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்கில் 2 மார்க்லையும் கேட்கலாம். பப்ளிக் எக்ஸாமினேஷன் லாஸ்ட் இயரில் உங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸில் நம்ம சிக்கிக்கிடக்கூடாதுன்னா நம்ம ஃபுல் புக்கை படிக்கிறது இல்லை, கம்மியாக தான் படிக்கிறோம், அதை பெஸ்ட்டாக படிப்போம் அப்படின்ட்டு என்னோடய விஷயம். இந்த மாதிரி நம்ம எழுதும்போது நம்மளோட மார்க்கை யாராலையும் கை வைக்க முடியாது, எந்த விதத்தையும் குறை சொல்ல முடியாது, யாராலையும் குறைக்க முடியாது, நம்ம பதிலடி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் பேஜை உங்களுக்கு இங்கே டெலிவர் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு அடிஷ்னலாக தேவை, இந்த கான்செப்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், இல்லை நான் புக்கில் இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். என்ன மிஸ்டேக்னாலும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆனாலும் பேஜ் நம்பர் இருக்குது, நீங்கள் அந்த பேஜ் நம்பரை போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே அது அங்கே இருக்கும், லொக்கேட் ஆகிருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரியாக்ஷன்ஸாகவும் சரி எல்லாமே உங்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்குது. அதிகமான லெவல் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, கரெக்ட் லெவலில் தான் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் இன் PTA கொஷின்ஸஸ்லாம் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதில் இம்பார்ட்டன்ஸ், அது புக் பேக்காக புக் இன்சைடா அப்படிங்கிறது வரைக்கும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிவிஷனுக்காக பின்னாடி எதிரே சொல்யூஷன்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து அதில் நம்பர் வச்சு நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அல்லது 1 வீக்குக்கு முன்னாடி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். எவாலுவேட் ரிசல்ட் கொஷின், அதோடைய ஆன்சர்ஸும் இங்கே இருக்குது. மஸ்ட் டூ கொஷின்ஸஸ் நிறைய கைட் புக்ஸில் இது இருக்காது. இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். எதுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே, அதுக்காக தான் இந்த வேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு பதிலாக மஸ்ட் டூ கொஷின்ஸஸ். இந்த கொஷினை படிச்சுக்கோங்க, அதுக்கடுத்து மற்ற புக் பேக்கையும் கண்டிப்பாக படிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எப்படினாலும் கொஷின் பேப்பர் இருக்கலாம், புக் பேக்கு தானே, இதை படிக்காமல் போயிட்டோமேன்னு தலையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் அடித்தா நம்ம படிச்சுக்கலாம், கரெக்டாக? அப்போது மஸ்ட் டூ கொஷின்ஸ், இந்த கொஷின்லாம் படிச்சிட்டிங்களான்னு செக் அவுட் பண்ணுறதுக்காக இங்கே. அதுக்கடுத்து புக் இன்சைட், இது ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் எதிர்பார்க்குறது. புக் இன்சைடில் என்னெல்லாம் படிக்கலாம், கெமிஸ்ட்ரியில் எஸ்பெஷலி இதெல்லாம் உண்டு, இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அப்படியும் கேட்டிருக்காங்க. அப்படி தான் இந்த கொஷின்ஸஸ் புக் இன்சைடில் என்னென்ன கொஷின்ஸை கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து புக் இன்சைட் கொஷின், நம்ம மோஸ்ட்லி புக் இன்சைட்குள்ளே போக மாட்டோம், அதனால நான் அதை சொல்யூஷனோட கொடுக்கல. கவுண்டர் 1 அண்ட் கவுண்டர் 2 இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவுண்டர் 1ல் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். அந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் படித்து முடிச்சுட்டு கவுண்டர் 2ல் போனீங்கன்னா அந்த செட் ஆஃப் கொஷின்ஸும் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அடிஷ்னலாக அதுலேயும் ஒரு அடிஷ்னலாக கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸஸ்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது
பி ஸ்ட்ராங். நம்ம ஸ்ட்ராங்காக ஆயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்லாக கான்செப்ட் வாரியாக நம்மளுக்கு ஃபுல்லாகவே தரவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யூனிட் டெஸ்ட், இந்த யூனிட் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இதை முடிச்சிட்டோம். அப்போ நம்மளுடைய லெவலை நம்ம செக் அவுட் பண்ணணும்ல, அதுக்காக தான். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, இதுலேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னா, ஃபர்ஸ்ட் புக் பேக்கில், அதுக்கடுத்து புக் இன்சைட் 2 மார்க், புக் பேக் 3 மார்க், புக் இன்சைட் 3 மார்க், அதுக்கடுத்து புக் பேக் புக் இன்சைட்னு அதை வச்சு நம்ம ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போது எல்லாமே உங்களுக்கு என்னென்னா, புக் பேக் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா பி கிளியர் வித் புக் பேக்னா முடிவெடுத்துடலாம். புக் இன்சைட் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா பி கிளியர் வித் புக் இன்சைட்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாகவே தரவு அப்படின்ட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். அட் லாஸ்ட் செக்லிஸ்ட் என்னென்ன கான்செப்ட் முடிச்சிருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு விஷயம், உங்களுக்கு கான்செப்ட் பிடிக்கல, நான் கான்செப்ட் வைஸாக படிக்கல அப்படின்னா அட் லாஸ்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது எவாலுவேட் 1 மார்க்ஸ் படிச்சாச்சா, ஆன்சர் த ஃபாலோயிங் படிச்சாச்சா, எவாலுவேட் யுவர் செல்ஃப் படிச்சாச்சா, இதை பென்சில் நீங்கள் டிக் அவுட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடி. அப்போ நம்ம லெவல் தெரியும். ஒரு இந்த செக்லிஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, எவ்வளோ நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்குள்ளேயே ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும். அந்த கில்ட்டி ஃபீல் நம்மளை படிக்க வைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் முடிச்சிருக்கோம் நம்ம அப்படின்ட்டு நம்மளுக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிடுவோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லி கிளியர் அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு 100% அஷ்யூராக இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி அடுத்தடுத்த ஒவ்வொரு கைட் புக்ஸும் நம்ம ரிலீஸ் பண்ணலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் மீ.